குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்துவிட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தை தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் காலங்களை கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்களுக்கு இந்த விசுவாசு வருடத்தினுடைய சிக்கல்கள் நிறைய பார்த்தோம். அதுவும் திக்பலம் கொண்ட சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற காலத்தினால, கலத்திர சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய கண்டினியூ எஃபெக்ட் ஆன் ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. ஆனாலும் தொழிலிலே குரு பகவானின் அமர்வானது உங்களுக்கு பிரயாணங்களை கொடுத்து கொண்டிருந்தது, தொழிலிலே மாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது. குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குருவின் பார்வையானது தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தனால ஓரளவுக்கு குடும்பம் பொழைச்சது அப்படின்னு வச்சுக்கிற சூழ்நிலையில் வரக்கூடிய ஸ்ரீ பராபவ வருடத்திலே மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பராபவ வருடத்திலே குருவின் பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் என்கிற இடத்துக்கு வருகிறார்.
கடகராசியானது உங்கள் லாபஸ்தானம். இங்கே உச்சம் பெறுவது அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு கோல்டு, நிறைய வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் சேர்க்கும். நிறைய நல்ல நிகழ்வுகள் உண்டு. சுப செலவுகள் நிறைய இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்து கொள்வீர்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு பொருளும் தனமும் புகழும் கிடைக்கும். நிறைய கௌரவங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் உச்சத்தன்மை கொடுத்துவிடும். 1ஆம் தேதி 6/2026 1 ஜூன் 2026 31/10/2026 வரைக்கும் இது நடக்கும். அப்போ நல்ல நிகழ்வுகள் ஒரு 4 மாதம் தைரியமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே வருவார். இப்போ சிம்ம ராசிக்குள்ளார 31லேருந்து 24ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் வருவார். ஸோ அப்போது கன்னிராசிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி பயணமானது அதிசாரமாக உள்ளே வருகிறார் 24/1/2027. அதிசாரமாக உள்ளே வந்த உடனே 12ஆம் இடமாகிடுறது. 12ஆம் இடமான செலவு வந்துடும். உங்களுக்குன்னு தெரியும். உங்களுக்கு தன்னுடைய பார்வை 6ஆம் இடத்துல வைக்கிறதுனால வழக்குகளில் சில தீர்மானமான பலன் இல்லாமல் போவதும், கொடுத்த கடன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. 24/1/2027 அப்புறம் இதெல்லாம் சீர் செய்யப்படும். வெளியில் வந்துடலாம். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 3 மாதத்துக்கு சனி பகவானுடைய இந்த நேரடி பார்வை தொடர்ந்து இருந்துதான் இருக்குது. அவர் உங்களுடைய ராசியின் தொழில் 9ஆம் உடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதும், உங்கள் ராசியை பார்ப்பதும், உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே உங்களுக்கு வளங்களை நோக்கிய பயணங்கள், கலத்திரத்தோடு இருக்கிற ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அனுசரணையாக பேச்சுக்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்தல், இந்த தன்மையினாலே குடும்பத்தை அழகாக நடத்தி கொண்டு செல்லலாம். குருவின் இந்த மூமெண்ட் அதிசாரமாக போவதோ இல்லை கடகராசிகளை உச்சப்படுவதோ உங்களுக்கு பலன்களை எப்படி கொடுக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அந்த விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே திறமைகள் அழகாக வெளிப்படும். உங்களை பற்றின அந்த கரெக்டான இம்ப்ரெஷனை வெளியில் கொண்டு வந்து காட்டிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறது. குழந்தைகள் வழியிலே நல்ல பலன்கள் உண்டாகும். அதுபோல் உங்கள் ராசியினுடைய இந்த 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே கலத்திறன் மூலியமாக கொஞ்சம் நன்மைகளும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த 4 மாத பீரியட் ஜூனிலிருந்து அக்டோபர் வரைக்கும் உண்டு. அதன் பின்னே வரக்கூடிய 31/10 24/1/2027 வரைக்கும் உள்ள பீரியடில் சிம்மராசியிலிருந்து வந்து இந்த குருவின் பார்வை, குழந்தைகளின் முன்னேற்றம், உங்கள் ஆசையின் வழிய பலன்கள், லக், ஃபார்ச்சூன் அப்படிங்குவோம். இந்த பீரியடில் டெஃபினட்டாக உங்களுக்கு லக் ஒர்க் அவுட் ஆகும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு தன்னுடைய இடமான தனுசு ராசியை பார்த்து கொள்வார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வெற்றிகளின் இலக்கை எளிதாக பயன்படுத்தி கொள்ள முடியும். எதிரிகளிடமிருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நல்ல மொமெண்டம் கொடுக்கும். எந்த விதமான கஷ்டங்கள் அஷ்டமத்தில் இருந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து விடுவார். அந்த லாட்ரி டிக்கெட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத தனவரவையும் இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி நல்லதும் கெட்டதும் கலந்து தான் ஒன்றாக ஒரு பேக்காக உங்களுக்கு வந்து நிற்கிது. இந்த காலகட்டங்களில் அவசியம் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியே யோக நரசிம்மர் படத்தை வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் விளக்க பொருத்திடுங்க. காலையில் எழுந்ததும் கொஞ்ச நேரம் தியானமாக அவர் முன்னாடி உட்காருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த யோகமான நரசிம்மரை மனதில் நினைத்து அவர்கிட்ட எல்லா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல, ரிண விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம்.
கஷ்டங்களால் உங்களுடைய கடன்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், எதிரிகள் தொல்லைகள் இது எல்லாமே விலகுவதற்கு இங்கே ஒரு ப்ரேயரை போட்டுட்டு டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கல் இல்லாத ஸ்ரீ பராப வருடமாக மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல பலன்களையும் நல்ல வளங்களையும் உங்களுக்கு தொடர்ந்து இறைவர்கள் தரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.